ஹலோ கைஸ், போன செக்ஷனில் வந்து நம்ம SQL கோட் அண்ட் SQL ERRM அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த செக்ஷனில் வந்து நம்ம எக்ஸெப்ஷன்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் யூஸ் டு ஹேண்டில் எரர்ஸ் தட் இஸ் ரைஸ் டியூரிங் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும்போது வர எரர்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, ரன் டைம் எரர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, எக்ஸெப்ஷன்ஸ் கேன் பி இன்டர்னலி டிஃபைன்ட் ஆர் யூசர் டிஃபைன்ட். ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்டர்னலாக வந்து டிஃபைன்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா யூசர் கூட டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்டர்னலி டிஃபைன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆரக்கிளால் ப்ரொவைட் பண்ணப்பட்ட எக்ஸெப்ஷன்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்னலி டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, ரன் டைமில் ஆரக்கிள் வந்து யூசர் டிஃபைன் பண்ணாத ஒரு எக்ஸெப்ஷனை வந்து த்ரோ பண்ணுது அப்படின்னா அதுதான் வந்து இன்டர்னலி டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆரக்கிளால் ப்ரீ டிஃபைன் பண்ணப்பட்ட எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, எக்ஸெப்ஷன்ஸ் நேம் மஸ்ட் பி யூனிக் வித் இன் தி எக்ஸெப்ஷன். ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸெப்ஷனோட நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸெப்ஷன்ஸை எங்கே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டிக்ளேர் பிளாக் வந்து நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிகின் அண்ட் பிளாக் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த டிக்ளேர் பிளாக் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிக்ளரேஷன் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிகின் அண்ட் பிளாக்கை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு பார்ட்டாக நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸிக்யூஷன் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற எல்லா கோடையும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால அதை வந்து எக்ஸிக்யூஷன் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் பார்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸெப்ஷன் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸெப்ஷன் பிளாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த எக்ஸிக்யூஷன் பிளாக்ல வர எரர்ஸ் ஹேண்டில் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன் பிளாக்ல உள்ள வேலை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்ம வந்து வயலை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வயலில் பார்த்தீங்க அப்படின்னா தானியத்தை வந்து அவங்க விதைப்பாங்க. ஸோ அவங்க தானியத்தை விதைச்சிட்டாங்க, அவங்களுக்கு வந்து 100% ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த தானியம் வளரும்போது சில பறவைங்க வந்து அந்த தானியத்தை நாசம் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா வண்டு பூச்சிகள் வந்து அந்த தானியத்தை நாசம் பண்ணும். அப்படியும் இல்லை அப்படின்னா எலிகள் வந்து அந்த தானியத்தை வந்து அது நாசம் பண்ணும். ஸோ அதனால் அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா 100% ஈல்டை வந்து அவங்களால எடுக்க முடியாது. ஸோ அவங்க வந்து 100% ஈல்டை வந்து அவங்க எடுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், இந்த எலி வரதை வந்து அவங்க தடுக்கணும். அடுத்தது இந்த பறவைங்க வந்து இந்த கிராப்ஸை டேமேஜ் பண்ணுறதை தடுக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வண்டுகள் பூச்சிகள் வந்து அந்த கிராப்ஸை டேமேஜ் பண்ணுறதை அவங்க தடுக்கணும். ஸோ இது மாதிரி தடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியும், 100% ஈல்டை வந்து அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிளாக வந்து நம்ம ப்ரோக்ராம் கூட வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ ப்ரோக்ராம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயல் மாதிரி. அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே நம்ம எழுதுகிற அந்த கோடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வயலில் விதைக்கிற தானியம் மாதிரி. ஸோ நான் வந்து ப்ரோக்ராமுக்குள்ளே வந்து நான் கோடு எழுதிட்டேன், என் கோடு வந்து 100% எரரே இல்லாமல் ஒர்க் ஆகும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. எப்படி நம்ம அந்த தானியத்தை விதைச்சதுக்கப்புறம் பறவைகள் பூச்சிகள்லாம் வந்து அந்த கிராப்ஸை வந்து டேமேஜ் பண்ணுதோ அதே மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எரர்ஸ்லாம் வந்து நம்ம கோடை வந்து நம்மளுக்கு டேமேஜ் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எரர்ஸை வந்து நம்ம தடுக்கணும். எப்படி நம்ம இந்த பறவைகள் பூச்சிகள்லாம் வராமல் நம்ம எப்படி தடுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எரர்ஸ் வர்றதை நம்ம வந்து தடுக்கணும். ஸோ அது எப்படி தடுக்கிறது அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன்ஸை யூஸ் பண்ணி இல்லைனா இந்த எக்ஸெப்ஷன் பிளாக்கை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது மாதிரி எரர்ஸை வந்து நம்மளால் தடுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன் பிளாக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸெப்ஷன் பிளாக் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எரர்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸெப்ஷன் பிளாக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக்ளேர் பிளாக் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிகின் அண்ட் பிளாக் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிகின் அண்ட் பிளாக் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸிக்யூட்டபிள் பிளாக் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸெப்ஷன் பிளாக் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னா இந்த எக்ஸிக்யூட்டபிள் பிளாக்ல வர எரர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன் பிளாக்கை வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன் பிளாக் வந்து நான் கமெண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் அப்படின்றது எனக்கு த்ரோ பண்ணுது. ஸோ என்ன சொல்லுது அப்படின்னா நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்ற அந்த எரரை வந்து எனக்கு த்ரோ பண்ணுது. எதனால அப்படின்னா நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிளில் 98 அப்படின்ற அந்த எம்ப்ளாயி ஐடி வந்து கிடையாது. ஸோ அதனால் ஆரக்கிள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்ற அந்த எரரை வந்து நம்மளுக்கு த்ரோ பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா எந்த லைனில் வந்து இந்த எரர் வந்து அக்கறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டுது. அதே மாதிரி எதனால இந்த எரர் வந்து நம்மளுக்கு அக்கறை இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு காட்டுது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நீங்கள் வந்து ப்ரோக்ராமராக இருக்கீங்க, உங்களுக்கு ஆரக்கிள் வந்து இது மாதிரி எரர் கொடுத்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே இந்த லைனில் வந்து எரர் இருக்குது, ஸோ இதனால தான் எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிடுவீங்க.
அதே இது இந்த ஆரக்கிள் டேட்டாபேஸை பற்றி தெரியாத ஒரு எண்ட் யூசருக்கு நீங்கள் இது மாதிரி ஒரு எரரை கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எதாவது புரியுமா? கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து புரியாது. ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எரர்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கமெண்ட் அவுட் பண்ணதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு நான் இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும், எந்த எரரும் எனக்கு காட்டாது. அதுக்கு பதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜை வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். எதனால நம்மளுக்கு வந்து எரர்ஸ் வந்து நம்மளுக்கு த்ரோ பண்ணலாம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து எக்ஸெப்ஷன்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எனக்கு வந்து நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்ற அந்த எரர் வந்துச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணு, அதுக்கான எஸ்கியூஎல் கோடும் அதுக்கான எரர் மெசேஜ் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணு அப்படின்றத வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஆரக்கிள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா இந்த எரர் வந்தோடனே டேரெக்டாக இந்த எக்ஸெப்ஷன் பிளாக்கில் வந்துடுச்சு. வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா இந்த எரருக்கான எஸ்கியூஎல் கோடும் அதுக்கப்புறம் அந்த எஸ்கியூஎல் இஆர்ஆர்எம் இல்லைனா எஸ்கியூஎல் மெசேஜை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எரருக்கான எஸ்கியூஎல் கோட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எரருக்கான எரர் மெசேஜ். ஸோ இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு எரர்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன் பிளாக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸெப்ஷன்ஸை பற்றி நம்ம அடுத்தடுத்த செக்ஷன்ஸில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கோடில் வர எரர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன்ஸோட வேலை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஃப்ளோலாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.